தேவையானதை கற்றுக் கொடுங்க ராஜா. கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். வாலிபெல்லாம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அப்பா பிதாவை எங்களோடு பேச போகிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்பு இயேசுவுக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம் எங்கள் செல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சத்தம் வரல சொல்லுமா. கடந்த வார செய்தியுடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரம் பார்க்க போறோம். கடந்த வாரம் எதை குறித்து கற்றுக்கொண்டோம்? வெரி குட். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையில வாசித்தோம். உலகத்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை நம்முடைய கண்குளை பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் உங்களை தோற்கடிக்கிற எதையுமே நீங்க ஜெயிக்க முடியும். விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால் உங்களை வியாதிப்படுத்தக்கூடிய வியாதிய நீங்க ஜெயிக்க முடியும். விசுவாசம் உங்களுக்குள்ளா இருக்கும் என்றால் உங்களை பயம்படுத்தக்கூடிய மரணத்தை நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. சோ கடந்த வாரத்துல 3 காரியத்தை சொல்லணும்னு வந்தேன். 2 காரியத்தை தான் சொன்னேன். 3வது காரியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி 2 காரியத்தை ரொம்ப வேகமா என்ன பண்ண போறோம்? ரிவைஸ் பண்ண போறோம். விசுவாசம் என்ற உடனே நமக்கு முதலாவது என்ன வரணும்? போன வாரம் கற்றுக்கொண்டதுல வெரி குட். சதமா சொல்லுங்க பார்க்கலாம். சதமா கேட்கல. யமுனா என்றால் எபிரேய மொழியில என்ன அர்த்தம்னா சப்போர்ட். எப்பொழுது மோசேயுடைய கரங்கள் தூக்கப்பட்டிருந்த பொழுது இஸ்ரவேல் ஜெயம் பெற்றாங்க. கை வலிச்சு கீழே போட்டாரு பாருங்க, இஸ்ரவேல் தோக்க போயிட்டாங்க. ஆனா இவரு கைக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? சப்போர்ட் தேவைப்பட்ட பொழுது அவருடைய சப்போர்ட்டுக்காக ஆரோன் வந்தார். பாத்தீங்களா? ஆரோன் வந்து என்ன பண்ணாங்க? சப்போர்ட் பண்ணாங்க. அந்த வார்த்தைக்கு பேர் என்னது? யமுனா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் விசுவாசம். சோ விசுவாசம் என்பது கர்த்தர் எனக்காக ஏதாச்சும் செய்வார் நினைக்கிறது கிடையாது. விசுவாசம் என்ன கிடையாது? விசுவாசம் என்பது நான் கர்த்தருக்கு சப்போர்ட் பண்ண போறேன். சத்தமா சொல்லுங்க. இதுதான். சோ இதை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். 2வது என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் எப்படி இந்த விசுவாசம் நமக்குள்ள வரும். வசனத்துல வாசித்தோம், விசுவாசம் கேட்கிறதுனாலே தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால வருது. வசனத்தை கேட்கிறப்ப என்ன வருது? சோ விசுவாசத்தை வச்சுதான் நம்ம ஜெயிக்க போறோம். விசுவாசத்தை நம்ம ஆரோக்கியமா வாழ போறோம். விசுவாசம் வச்சுதான் நம்ம முன்னேற போறோம். விசுவாசம் வச்சுதான் நம்ம வறுமையை தோற்கடிக்க போறோம். சோ இந்த விசுவாசத்தை நான் சம்பாதிப்பதற்கு எப்படி இந்த உலகத்துல பணம் முக்கியமோ, இந்த உலக ராஜ்யத்துல பணம் இருந்தா என்ன வேணா சாதிச்சிடலாமோ, அதை விட அதிகமாய் பரலோக ராஜ்யத்துல விசுவாசம் இருக்கிறதுனால சாதிக்க முடியும். பணத்தினால செய்ய முடியாதத விசுவாசத்தோடு இருக்கிற நீங்க செய்து முடிக்க போறீங்க. மரித்த எந்த மனுஷனையும் பணத்தினால உயிரோடு எழுப்ப முடியல. ஆனா விசுவாசத்தோடு இருந்த இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். சோ இந்த விசுவாசத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த விசுவாசத்தை நாம் சம்பாதிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கரைவசனம் சொல்லுது, கேட்கும் பொழுது விசுவாசம் அதிகரிக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஜாப், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் காசு வரும். இந்த மைத்ரி கேள்விப்பட்டது இல்லையா? அது என்னன்னா, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? காசு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? வேற வேலை என்ன பண்ணல. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ வார்த்தையை கேட்டுட்டே இருந்தா போதும், பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்ல, விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்க சொல்றீங்க விசுவாசம் அதிகரிச்சு என்ன பண்ண? விசுவாசம் அதிகரிச்சுன்னா நீங்க கேட்காதது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணம் மாத்திரம் இல்லைங்க, சமாதானம், சுகம், சந்தோஷம், ஐஸ்வர்யம். அதனாலதான் சொல்றேன்,
பணம் ஏறுதுன்னா நம்ம என்ன வேணா பண்ணுவோம் பாத்தீங்களா? அதை விட இந்த விசுவாசம் நம்முடைய அக்கௌண்ட்ல ஏறுறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ரகசியம் என்னவென்றால், நீ கேட்டா விசுவாசம் வரும். எதை கேட்டா? கர்த்தருடைய வசனத்தை கேட்டா என்ன வரும்? சோ இந்த கேட்பதிலே 3 விதமான கேட்குதல் இருக்குது, ஹியரிங். முதலாவதாக, ஊழியக்காருடைய வாயிலிருந்து வார்த்தையை கேட்கிறப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். இரண்டாவது, உங்க வாயினால வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கிறப்ப, உங்க காதுகள் கேட்கிறப்ப உங்க விசுவாசம் அதிகாரம். மூணாவது, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்க விசுவாசம் அதிகரிக்கும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியுடைய சத்தம் கேட்கிறது என்ன? போன வாரம் வெரி குட். கர்த்தருடைய சத்தத்தை என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது. நம்ம பேசுற மாதிரி யானை பேசாது. புரியுதா புரியலையா? நமக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குதுல்ல, ஆனா யானை எப்படி பேசாது? அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. யானை பேசுற மாதிரி என்ன பண்ணாது? குருவி பறவை பேசாது. அதுக்கு ஒரு, அதே போல நம்மை படைத்த ஆண்டவருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் மூலமா நமக்குள்ள இருக்கிற ஆவி கிட்ட பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது தேவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனா இது நீங்க கிடையாது. உதாரணத்துக்கு, வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஆனா வீடு நீங்க கிடையாது. முக்கிய வீடா நீங்களா? ரெண்டுமே முக்கியம் தான். ஆனா எது நீங்க நான் புரிஞ்சுக்கொள்றேன். அதே மாதிரி காருக்குள்ள நீங்க உட்கார்ந்து போறப்ப கார் நீங்க கிடையாது. நீங்க தான், நீங்க வேற. அதனால உங்க கார் என்ன விட்டுருவீங்களா? காரை பத்திரமா பாத்துக்கீங்க. அதே மாதிரிதான் இது நான் கிடையாது. ஆனா இதை நான் எப்படி பாக்கணும்? காரை எவ்வளவு பத்திரமா பாக்குறோம், அதை விட இதை ரொம்ப பத்திரமா பாக்கணும். ஆனா இது, அதனாலதான் ஒருத்தர் இறந்த உடனே அவருடைய வாகனம் அங்க இருக்கும், ஆனா அவர் அங்க இல்ல. அதனால அவர் பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவோம்? என்னை விட்டுட்டு போயிட்டாரே, காரை விட்டுட்டு போயிட்டாரு. சோ நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பேசுற லாங்குவேஜ் எது கிடையாது? தமிழ் கிடையாது. ஏன்னா உங்க ஆவி எங்க இருந்து வந்துச்சு? தேவனிடத்திலிருந்து வந்துச்சுங்க. சோ உங்க ஆவியோ கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற லாங்குவேஜ் எது கிடையாது? சத்தம் வருகிற லாங்குவேஜ் கிடையாது. ஒரு சில லாங்குவேஜ்ல வார்த்தை இருக்குதா, இன்னொரு ஒரு சில லாங்குவேஜ் அது எப்படி தெரியுமா பேசுவாங்க? அந்த லாங்குவேஜ் யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? இந்த அப்பப்ப டிஸ்கவர் எல்லாம் பாருங்க. பிக் பாஸையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. குடிமையை இழுக்கிறது, அதை இழுக்கிறது. அதுல ஒரு ஒரு பழங்குடியினுடைய லாங்குவேஜ் என்னது? அதே மாதிரிதான் நம்முடைய ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தபடினாலே அவங்க பேசுற லாங்குவேஜ் வேற. அவர் எப்படி பேசுவார்னா ஊதுவாரு. இதுவும் கிடையாது என் மகனே, அதுவும் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க அப்ப பைபிள்ல என் மகனேன்னு போட்டிருக்குல்ல, அது எப்படின்னா வந்த சத்தத்தை இவங்க என்னவா மாத்துனாங்க. நீங்க ஒரு சிலர் யாரெல்லாம் போங்க பாஸ்டர். இப்ப உதாரணத்துக்கு ஒரு காலத்துல டியூப் வச்சிருந்தோம், இந்த பக்கம் தீப்பெட்டி, அந்த பக்கம் என்னது? நம்ம பேசணும், ஹலோ கேட்டுச்சா? அப்ப என்ன போச்சு? சத்தம் போச்சு. சொல்லுங்க, சத்தம் போச்சு. அதுக்கப்புறம் இங்க இருந்து மதுரைக்கு சத்தம் போல. இங்க இருந்து நான் பேசுனது எதுல போல? சத்தமா போல. கன்வெர்ட் ஆச்சா? கன்வெர்ட் ஆனது எங்க போய் தான் சத்தமா மாறுச்சு. சரி, இப்ப வயரும் கிடையாது. இங்க இருந்து அமெரிக்கா கூப்பிடுறோம். இங்க நான் பேசுறேன்ல, இங்க நான் பேசுறது விபா எப்படி இருக்க? சத்தம் போச்சா? சத்தம் போலங்க. நான் பேசுற அந்த வார்த்தையின் சத்தத்தை அது கன்வெர்ட் பண்ணி வேவ்ஸா போச்சு. புரிஞ்சு? இப்ப புரியுதா? கர்த்தர் உங்ககிட்ட ஊதுனார் சொன்ன என்ன பண்ணிடக்கூடாது?
இது என்னப்பா சார் வியக்கத்தக்கது இல்ல. இப்ப இந்த வேவா போறது அந்த சின்ன போன் என்ன பண்ணுது? அந்த வேவ என்னவா மாத்துது? திருப்பி கன்வெர்ட் பண்ணுது. சோ இதை உங்க போனை விட வல்லமை உள்ளதுதான் உங்களுடைய உள்ளார்ந்த ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணும்னா, கர்த்தருடைய அந்த சத்தம் வரும் பொழுது, கர்த்தர் உன் மேல ஊதும் பொழுது, அந்த காற்ற, அந்த சுவாச காற்றை என்னவா மாத்தி கொடுக்கும்? அது நீங்க எவ்வளவுக்கு சென்சிட்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் மாறும். நீங்க சென்சிட்டிவா மாற மாற அவர் ஊதுறப்ப என்ன பண்ணும்? நீங்க சென்சிட்டிவ் இல்லாட்டி அவர் ஊதுனத உங்க ஆவி கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் நேரம் எடுக்கும். எத்தனை பேருக்கா சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து அந்த சத்தம், இந்த சத்தம் புரியாதனாலதான் எதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டேன், விஜய் கவலைப்படாத, நீங்க எப்படி தெரியுமா உட்காந்துருக்கீங்க? இது நான் சண்டே கிளாஸ்லயே கேட்டேன் பாஸ்டர். நீங்க ஏதோ புதுசா சொல்ற மாதிரி. சரி, ஒரு வேலை கேட்டுதான் சந்தோஷம் தான். ஆனா அப்படி கேட்டு வளர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட நீங்க சந்தோஷமா இருந்திருக்கணும். வேதாகமத்துல வாசிச்சோம், ஆதாமுடைய நாசியிலே சுவாச காற்றை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அடுத்து பாருங்க, இந்த பெண் எசேக்கியேல் உலர்ந்த எலும்புக்கு முன்னாடி நிக்கிறாரா? இவர் தீர்க்க தரிசனம் உரைச்சாரு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சா? ஆவியானவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சான்? ஆவியானவருக்கு என்ன சொன்னாங்க? பிரெத். சொல்லுங்க, பிரெத். பிரெத்னா என்னது? பிரெத்னா என்ன? சில நேரத்துல நைட்டு தூங்குறப்ப யெசுவா பக்கத்துல இருக்கிறதா என் பிரெத்தை உணர முடியும். எப்பா உங்க மூச்சு காத்து சூடா இருக்குப்பா. வேற நேரத்துல ஏன் தெரியுமா அவருடைய மூச்சு காத்து நீங்க உணர முடியாம இருக்கிறீங்க? இந்த நெருக்கத்துல இல்லைங்க. ஏன் தெரியுமா உங்க ஜீவன் இல்லாம இருக்கிறீங்க? உங்க ஜீவனுடைய ஆரம்பம் எங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். சோ கர்த்தர் பேசுறது எப்படி தெரியும்? உங்களால உணர முடியும். இதுல உணர்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல உணர்ந்திருப்பீங்க. சரி, ஆனா இது அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? இந்த அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி எந்த அனுபவம்? கர்த்தருடைய அந்த சுவாச காற்று உணர்ற அனுபவத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன அனுபவம் வந்திருக்கணும்? இந்த 2 அனுபவம் வந்திருக்கணும். எந்த அனுபவம்? எந்த அனுபவம்? ஊழியக்காருடைய வாயிலிருந்து வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வந்திருக்கும்? 2வது என்னது? நான் பேசுறப்ப உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். ஆனா அந்த விசுவாசம் எவ்வளவு அளவு தெரியுமா இருக்கும்? ஒரு புல்லு மாதிரி வச்சுக்கோங்க. என்னது? ஒரு சின்ன செடி மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நான் பேசுற வார்த்தையை கேட்கிறப்ப உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். ஆனா இந்த விசுவாசத்துடைய அளவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா நீங்க வீட்டுக்கு போயிட்டு கர்த்தர் ஊழியக்காரர் மூலமா பேசின வார்த்தையும், நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்கிற வார்த்தையும் அந்த செடி போல இருக்கிற உங்க விசுவாசத்தை ஒரு மரத்தை போல மாத்திருக்கும். ஒரு முருங்கை மரமோ ஒரு நெல்லிக்காய் மரமோ போல மாத்திருக்கும். இந்த அனுபவத்தோட நீங்க இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவதை நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுது இந்த முருங்கை மரம் ஆலமரத்தை போல மாறிவிடும். சத்தமா இல்லையா? சொல்லு பார்க்கலாம். யாருக்காச்சும் புரியுதா புரியலையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த புல்லு விசுவாசம் கூட இல்ல. அதனாலதான் புல் தடிக்கி விடுற அளவுக்கு பலவீனமா இருக்கிறீங்க. நீங்க நினைச்ச கூடாது புல்ல. இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த விசுவாசத்துல இருக்கீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆலமரமா, முருங்கை மரமா, இல்ல புல்லா? நீங்க நினைக்கிறீங்க பசங்க ஞாயிற்றுக்கிழமை மரம்ல ஏதோ வாரத்துல 6 நாள் உங்க மண்டை அவிசுவாச வார்த்தையை கேட்டுக்கு இருக்குது. புதன்கிழமையே பாதி பேர்த்த காணோம். புல்லாத கூட என்ன இல்ல. உங்க கூட வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஆவிக்குரியவனுக்கு உலகத்தானுக்கு கிடையாது. உலகத்தானுக்கு உங்க கூட வந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்? அவன் பேசுற வெட்டி கதையோட நீங்க பேசுற வெட்டி கதை ரொம்ப அதிகமா இருக்குல்ல. ஆனா ஆவிக்குரியவன யாரு தெரியுமா? உங்க பவுல் சொல்லுகிறாரு,
மார்க்க பர்னபாஸை பார்த்தோன்னே நான் என் ஆவியிலே வெறி கொண்டேன், நான் அனலாகினேன். நான் சொல்றேன், நிறைய பேத்து கூட போனாலே நம்ம இருக்கிற அனலும் அவிஞ்சு போயிரும் போல. உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கணும்? ஓ, எனக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பத்திக்கிட்டு எரியுது. அதனாலதான் கர்த்தர் யோவான் சால சொல்ற, கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பை போல இருக்கிறான். சோ இந்த 3 விசுவாசம் ரொம்ப முக்கியம். சோ விசுவாசம் எப்ப வருது? போன வாரம் ஃபுல்லா உங்க காது கேட்டுச்சா? எத? உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைய, எந்த வார்த்தைய என்ன பண்றதுனே தெரியல, என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான் இருக்கேன், எங்கேயாச்சும் ஓடலான் இருக்கேன். சொல்லுங்க, ஏதோ பேசாத மாதிரியே உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா? நான் தான் டேரக்ட் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சோ உங்க காது ஏதோ அதிகமா கேக்குது. தேவனுக்கு பிரியமான விசுவாச வார்த்தையை கேக்குதா, இல்ல மரணத்தை கேக்குதா? கர்த்தர் அழகா சொல்ற, மரணமும் ஜீவனும் நாவின் எதை நீ பிரியப்படுகிறாயோ அதை புசிப்பாய். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சொல்றது எல்லாம் விசுவாசம் உள்ள வார்த்தை. இந்த உலகம் எப்படி முன்னேற போகுது? தமிழ்நாட்டுக்கு ரட்சிப்பே கிடையாது. ஏன் கூட உன்னை எவனுமே திருத்த முடியாது, இவனையும் திருத்த முடியாது. யாரால தெரியுமா? தன்னை மாற்றினவன் அதை சொல்லவே மாட்டான். தன்னை மாத்தினவன் உலகம் எந்த நிலைமை இருந்தாலும் என்னை பலப்படுத்துறதுனால இந்த உலகத்தை மாத்த முடியும் சொல்லுவான். பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்தை உங்களால என்ன பண்ண முடியல. அதனால வசனம், பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிறோம், தன் மனதை அடக்குபவன் உத்தமன் பலவான். உங்க வாயில இருந்து வார்த்தை வந்துச்சா? இப்பவே வர மாட்டேங்குது. வந்திருக்கும் நினைக்கிறீங்க? உங்களை நான் சொல்றேன், ஆண்டவரே என் கூட இருப்பதற்காக நன்றி, என் வலது கரத்தை பிடித்து எனக்கு துணையாய் இருப்பவரே நன்றி. எத்தனை வசனத்தை சொன்னீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபத்துல எதை யூஸ் பண்ணாதீங்க, உங்க வார்த்தையை 10% யூஸ் பண்ணுங்க, மீதி 90% ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், செங்கடலை பிளந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வச்சு நன்றி சொல்லிட்டே இருங்க. அப்படி சொல்லிருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா அனுதினமும் அவருடைய சுவாச காற்றை உணர்கிறவர்களா இருப்பீங்க. அதான் ஒருத்தர் சொல்லுவாரு, அழகான ஒரு ஊழியக்கார், அவர் பேரை சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, வாய் என்பது சாப்பிடுறதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல, வார்த்தை அறிக்கையிடுவதற்காக கொடுக்கப்பட்டது. நம்ம பிரச்சனை என்ன? தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். வாய் எதுக்கு? கூட வெட்டிக்கதை இல்ல, வார்த்தையை அறிக்கையிடுவதற்கு. இந்த வாய் என்கிற வார்த்தைக்கு ஸ்டொமோ என்று சொல்லுவாங்க. ஸ்டொமர் என்ன அர்த்தம் தெரியுமா? கத்தியா. என்னது? உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மரணத்தை அழிக்கக்கூடிய வல்லமையில தான் இருக்கணும். எல்லாம் போன வாரம் வாசிச்சோம். சோ கேளுங்க. புதன்கிழமையே நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பத்தாதா? உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே தேவையில்லை, நாட்கள் வரும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, வாரத்துல எனக்கு ஒரு நாள் போதும் பாஸ்டர். அந்த ஒரு நாள் போதும் சொல்றவங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உனக்கு அந்த ஒரு நாள் ஒவ்வொரு சபையில செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் கூட்டம், அதுக்கப்புறம் புதன்கிழமை வீட்டு கூட்டம், வியாழக்கிழமை பாட்டு கூட்டம், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், அத்தனை கூட்டத்துக்கும் வராங்க. கர்த்தர் அந்த கூட்டத்துக்கு நிறைய கொடுப்பாரோ, உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். உள்ளவன் என்ன? உள்ளவன் தானம் உள்ளவன், பசி உள்ளவன். எது மேல? வார்த்தை மேல, சத்தியத்தின் மேல, தேவன் மேல. ஆனா எவனுக்கு இல்லையோ, எவனுக்கு தாகம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கே மனம் திரும்பிடுங்க, சரியா?
சோ விசுவாசத்துடைய அளவை பாத்தீங்களா? விசுவாசம் போத என்ன விசுவாசம்? புல்லு. ஞாயிற்றுக்கிழமை கேட்கறவங்க பத்தி பேசலாங்களா? வார்த்தை கேட்கறது இருப்போம். அடுத்து நீங்க பேசணும். மூணாவது, அவரு பேசி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆழமாக மாறி விடுவீங்க. இப்ப நான் சொல்றேன் 1000 வருஷம் நீங்க வாழ போறீங்கன்னு சொல்றேன்னா, நான் சொல்லி கேட்டுட்டீங்க, நீங்க சொல்லி கேட்டீங்களா? ஆலையிலேயே சொல்லி பரவாயில்ல, நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க இதுவரை சொல்லிருக்கீங்களா? கேக்குறேன். இல்ல, உங்களுக்கு இது வாய்க்காது. சரி, 1000 வருஷம் வேணாம், ஒரு 500 வருஷம் சொல்லி பாருங்களேன். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஆவியாளர் சொல்லுவார் பாத்தீங்களா, அப்ப நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான்டா. இப்ப நீங்க 3/4 பேர் ஆமை சொல்றதுக்கு நான் சொன்னதை கேட்டுதா? சரி, நான் கூட ஒரு காலத்துல ஒரு ஊழியக்கார் சொன்னாருங்க, அதை நம்பினேன். ஆனா அதோட விடல. அதுக்கப்புறம் என்ன பண்ண? நான் அறிக்கையிட்டேன். கடைசியில அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன் பாத்தீங்களா, வார்த்தை தியானிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கர்த்தர் கிணத்தடியில் நிக்கிறாரா, ஒரு அக்கா வராங்களா? யார் அந்த அக்கா? சமாரிய ஸ்திரீ. கனிஷ்டர் சொல்லாதீங்க. சமாரிய ஸ்திரீக்கு எத்தனை புருஷன்? பரவாயில்ல, வெரி குட். சின்ன பைபிள் கிஸ் வச்சேன். அந்த அக்காக்கு ஏசப்பா சுவிசேஷம் சொல்றாரா? உடனே இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க? பட்டணத்துக்கே சுவிசேஷம் சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாங்க. அந்த பட்டணத்துக்கார் எல்லாருமே நம்பினாங்கல்ல, நம்பினதை சொல்றாங்க, ஏமா நீ சொன்னேன்னு நம்பணும். இப்ப அவர் வார்த்தையை டைரக்டா கேட்டு அதனால நம்புறோம். இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அனுபவமா இருக்கணும். ஊழியக்கார் சொல்லி நம்புனேன், ஆனா இன்னையில இருந்து ஊழியக்கார் சொன்னனால இல்ல, கர்த்தரே என்கிட்ட சொல்லிட்டார். நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க? ஊழியக்காரு நான் சொல்லிட்டே இருக்கலாம், நீங்க என்ன ஆக போறது கிடையாது, ஆலமரம் ஆக போறது கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கடைசியா ஒண்ணு கற்றுக்கொண்டோம், ரொம்ப முக்கியமானது போன வாரத்துல. என்னவென்றால், இந்த வசனம் நமக்குள்ள வரப்ப வசனம் என்னத்தை உண்டாக்குது? விசுவாசத்தை. விசுவாசம் எப்படிதான் இந்த செடியை போல, செடி சிறுசா இருக்குது, தண்ணி ஊத்துறேன், பெருசாகுது, திருப்பி என்ன பண்றேன்? அதே போலதான் இப்ப நீங்க வசனத்தை கேட்க வந்ததுக்கே உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவைப்படுது. சோ வசனத்தை கேட்கிறப்ப என்னோட கேட்கணும், விசுவாசத்தை கேட்கணும். கர்த்தர் வார்த்தைக்கு ஒப்பனையாக ஒரு அழகான உண்மையை சொல்லிக்கிறார். விதைக்கிறவங்க புறப்பட்டு போனால் விதையானது, அந்த ஒரே ஒரு வழி அருகே விழுந்த விதையை குறித்து மாத்திரம் பார்த்தோம். வழி அருகே விழுந்த விதையை பறவை பட்சித்து போட்டது. பறவை இப்ப நிறைய பேர் உங்ககிட்ட கேட்கிறேன், போன வாரம் என்ன பேசுனேன்னு என்ன பண்றீங்க? போன வாரம் என்ன செய்தி கேட்ட என்ன பண்றீங்க? முழிக்கிறீங்க. ஏன் முழிக்கிறீங்க? மறந்து போகல. பறவை என்ன பண்ணிருச்சு? ஏன் பறவை பட்சித்து போட்டது? ஏன் போட்டது? வெரி குட். எந்தெந்த விதையெல்லாம் மிதிப்பட்டதோ அந்த மிதிப்பட்ட விதையை பறவை பட்சித்து போட்டது. கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எந்த வசனத்தை எல்லாம் நீங்க மதிக்காம இருக்கிறீங்களோ அதை நீங்க மறந்து போயிருவீங்க. நீங்க மறந்து போனாலும் கிடையாது, வயசானாலும் கிடையாது, பிசாசு பட்சித்து போட்டு விடும். அதனாலதான் முதலாவதாக வசனத்தை நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கனப்படுத்துறதுன்னா புரஜாதியிட்ட போய் கத்துக்கோங்க. கோயில பார்த்தோன்னே ஏன் புரஜாதியம் இல்ல, இந்த ரன்னிங் ஓடுறாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு சில வாலிப பசங்க இருப்பாங்க. உங்களெல்லாம் நான் கிரவுண்ட்ல பாக்கணும். சரி பாருங்களேன், அந்த ஷூ இருக்குல்ல, ஷூ போடுறதுக்கு முன்னாடி என்னது யாரு சொல்லி கொடுத்தாங்களா இல்ல சொல்லாம இல்ல, ஆனா எல்லாருடைய இதுக்கு தெரியும் கனம் எங்க இருக்குதோ அங்கதான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். எத்தனை பேர் பைபிளுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? இல்ல பாஸ்டர், நான் கிறிஸ்துவ அப்படிலாம் முத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். முத்தமும் கொடுக்க மாட்டேன், கீழ்ப்படியும் மாட்டேன், ஆக மொத்தத்துல ஒண்ணும்
முஸ்லிம்கள் பைபிள் எடுக்க முன்னாடி பார்த்திருக்கீங்களா? குரான் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? படத்திலையும் பார்த்தது இல்லையா? அந்த பைபிளை வைக்கிறதுக்குன்னே ஒரு புக் வச்சிருப்பாங்க. பெட்ஷீட் வந்து அவன் உட்கார்ந்து பிரேயர் பண்றதுக்கு, அது மேல ஒரு ஸ்டாண்டு, அதை எடுக்கும், அதை வச்சிருப்பாங்க. அவ்வளவு கனத்தோட என்ன பண்ணுவாங்க? அந்த கனமும் தேவை, கீழ்படுகிறது என்ன தேவை? எவ்வளவு தூரம் வசனத்தை கனப்படுத்துறீங்க? நீங்க கனப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், விதை திருடப்படும், விதை பச்சிக்கப்படும். நம்ம கனம்லாம் அதான் சொல்றேன். நம்ம ஜெபம் பண்றப்பலாம் எல்லாரும் நினைப்பாருங்க, ஜெபம் பண்றப்ப சொல்றேன் பிராக்டிக்கலா, இப்படி நிக்காதீங்க, இப்படி நிக்காதீங்க. எப்படி? இப்படி இப்படி ஒண்ணு கைய கூப்பி நில்லுங்க, இல்ல கரத்தை உயர்த்தி நில்லுங்க. முடிவு ஜபத்துல இப்படி உட்காருவீங்க பாருங்க, வரும் பாருங்க. எதுக்குடா சர்ச்சுக்கு வரீங்க? உள்ள வந்துட்டீங்கன்னா கனப்படுத்துங்க, கனப்படுத்த முடியாட்டி வராதீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஹிந்து கோயிலுக்கே போனாலும் இப்படி நிக்க கூடாதுங்க. என்ன பண்ணக்கூடாது? ஹிந்து கோயில் சொல்ல ஒரு சில ஹிந்து மீட்டிங் போறீங்க, பின்னாடி உட்காந்து பேசக்கூடாது. பேச முடியாட்டி வெளியில போயிடணும். சோ இது வந்து என்னது கனம் சொல்லுங்க? இன்னைக்கு மத்தவெல்லாம் கனத்தோட இருக்கிறான். ஒரு ஹிந்து கோயிலுக்குள்ள வரப்ப, நம்ம கோயிலுக்குள்ள வரும், சர்ச்சுக்குள்ள வரப்ப அவ்வளவு கனத்தோட வரான். ஆனா கிறிஸ்துவ இருக்க நம்ம என்ன பண்றோம்? அவரு ஃப்ரெண்டு தான், அட் த சேம் டைம் அவரு தேவனா இருக்கிறார். சரியா? சோ கனப்படுத்தும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இரண்டாவது, அந்த வசனத்தை பாருங்க, போன வாரம் தான் பிரசங்கம் பண்ணேன், 2 அறிக்கையிடணும்னு சொல்லல, புரிந்து கொள்ளணும். என்னது சொல்லுங்க? இப்ப நீங்க சொல்றீங்க, பாச நீங்க பேசுறது எனக்கு புரியுது, இல்ல உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? கத்த சொல்றாரு, படகுல போய்க்கு இருக்கிறாங்க, படகுல போய்க்கு இருக்கிறப்ப ஏசப்ப புளித்தமாவை குறித்து அவனுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. இப்ப நான் பேசுறத நீங்க கேட்டுக்கிருக்கீங்களே, புரியுதான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஏசப்பா புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவனுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுங்க. புரியவே இல்லைன்னு சொல்லல, புரிஞ்சிச்சு. ஆனா அவர் பேசுற விதத்துல, அவர் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்துல அனுப்பல. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டானா, ஓ நம்ம என்ன கொண்டு வரல, சாப்பாடு கொண்டு வரல. இப்ப நீங்க என்ன, ஓ நம்ம நாள்ல இருந்து ஷூவை தொட்டு கும்பிடணும் போல, அப்படிதான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நயப்படுத்தணும். கர்த்தர் ஒண்ணு என்ன பண்ணாரு? தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு என்ன பண்ணல. எனக்கும் அதே மாதிரி தெரியுது. இங்க இருக்கிற 102% என்ன பண்ண மாட்டேங்குது. கர்த்தர் என்ன சொல்றாரு? டேய், அப்பத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்க, இன்னும் உணர்வில்லாது இருக்கிறீர்களான்னு சொன்னார். பாத்தீங்களா? அப்படின்னா எருமை மாடு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கல, இன்னும் புரிஞ்சுக்கலையா? சோ அவங்களை புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் எதை புரியுற மாதிரி பிரசங்கம் பண்ணல, புளித்தமாக புரியுற மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கல. என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, இவர் செய்த நன்மைகளை நினைவுபடுத்த ஆரம்பிச்சாரு. டேய், 5 அப்பத்தை எத்தனை பேருக்கு மாத்தின, என்ன பண்றாரு? அவனுக்கு புரிய வைக்கிறார். ஆனா புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணிருக்க வேண்டியதா இருக்குது? எதை? தேவன் செய்த நன்மைகளை. அடுத்து எத்தனை கூட மீதி எடுத்தீங்க சொல்லுங்க? எத்தனை கூட மீதி சொல்லுங்க? 12 கூட. சோ இப்ப அவங்க வாயினாலேயே கர்த்தர் செஞ்ச நன்மைகளை அறிக்கையிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் புளித்தமாவை பத்தி பேசுறப்ப பரிசேயர் சதுசேயர் உபதேசத்தை பத்தி பேசுறாரு. அதனாலதான் சொல்றேன், நான் பண்ற பிரசங்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நீங்க நன்றியினால் நிறைஞ்சிருக்கணும். நன்றியினால நிறைஞ்சிருந்தீங்கன்னா நான் பேசின ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வாரம் ஓஹோன்னு வாழ்வீங்க. நான்லாம் 1 மணி நேரம் மெசேஜ் கேட்பீங்க, அந்த 1 மணி நேரம் மெசேஜ்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஜீசஸ் ஹல்லேலூயா,
சோ 2 காரியம் முக்கியம். வசனம் உங்களை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு, வசனம் உன்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு. வசனம் எப்போ உனக்குள்ள இருக்க விசுவாசம் அதிகரிக்குன்னா, முதல் வசனத்தை என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, மரியாதை கொடுங்க. கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா முழு பலத்தை கொடுத்து அதை செய்ய பாருங்க. போனதுக்கு முந்தின வாரம் சொன்னேன், வாலிபன்ல எங்க வந்திருக்கணும்? லலித் முகேஷ் போன வாரம் வந்தாங்க. போனதுக்கு முந்தின வாரம், போன வாரம் சொல்லல, 2 பேர்த்தையும் ஆளக்காரம். லலித் நீ எங்க போன? சத்தம் கேட்கல, தூங்கிட்ட. அவருக்கு அன்னைக்குதான் இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு புரியுதா? கனப்படுத்துறது என்ன தெரியுமா? எனக்கு கஷ்டமானாலும் அதை நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. இல்ல, கர்த்தர் எனக்கு ஒரு சபை வச்சிருக்கிறாரு, அந்த சபையில ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் எனக்காக 2 கூட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா, நஷ்டமானாலும் என்ன உயிரே போனாலும் அந்த 2 கூட்டத்தை கலந்து கொள்றதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் கனப்படுத்துறீங்களோ அப்பதான் அந்த சபை, அந்த ஊழியக்காரர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். இல்ல பாஸ்டர் எனக்கு வேற அப்படின்னா என்ன பண்ணணும்? இல்ல நான் அதை பத்தி சொல்லல. இல்ல பாஸ்டர் எனக்கு வேற ஊழியக்காரர் மூலமா ஆசீர்வாதம், எங்க போயிருங்க? அங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க, இங்கேயும் வர மாட்டேங்கிறீங்க. நான் சொன்ன ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தயவு செய்து இருக்காரு, நீங்க முன்னேறவே முடியாது. ஹல்லேலூயா. என்ன சொல்லிக்கிறேன்? வசனத்தை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது அதை கனப்படுத்துறேன். ஒவ்வொரு முறை சாக்கு சொல்றோம், ஒவ்வொரு முறையும் பாருங்களேன். பைபிள்ல கர்த்தர் அழகான ஒரு ஊமையை சொல்றாரு. கல்யாண வீட்டுக்கு பெரிய விருந்து உண்டு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒருத்தர் என்ன சொல்றான், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நான் வரல. முகேஷ் இருந்தா என்ன சொல்லிப்பான், பைபிள் காலேஜ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, லேட் ஆயிடுச்சு. லலித் இருந்தா என்ன சொல்லிருப்பான்? உடனே இயேசு என்ன பண்ண மாட்டாரு, ஐயோ கூப்பிடாத, கூப்பிடவே எவர்கள் எல்லாம் தாகமா இருக்கணும் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிவா. நான் சொல்ல தயவு செய்து அந்த கூட்டத்துல இருக்காதீங்க. தாகமுள்ள தாழ்மையுள்ள கூட்டத்துல இருங்க. உன்னுடைய உயர்வை எந்த மனுஷனை எந்த பிசாசு தடுக்க முடியாது. அதுக்கு பெற்றோர்கள் முன் உதாரணமா இருக்கணும். நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சந்ததி, உங்க பிள்ளைங்களை மாத்திரம் சொல்லல, இன்னைக்கு இருக்கிற எல்லா முக்காவாசி பிள்ளைங்க கெட்டு போயிருக்கிறாங்க. காரணம் கெட்டு போன பெற்றோர்கள். அதனாலதான் சொல்றேன், இப்ப நீங்க மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய மனமாற்றம் பிள்ளைகளை மாற வைக்கும். உங்க வாயிலிருந்து வார்த்தை அவனை மாத்துதோ இல்லையோ, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவன் பார்த்துட்டானா அவன் வாழ்க்கை மாறியே தீரும். சோ வசனத்தை கனப்படுத்துங்க. வசனத்தை கற்றுக் கொடுப்பவர் என்ன பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. தெரியுதா இல்ல இங்க மாத்திரம் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களான்னு தெரியல. என்னை பாருங்க, கனம்னா தெரியலையா? இல்ல அதெல்லாம் தெரியும் மாஸ்டர், ஆனா தரமாட்டோங்கிற குரூப்ல இருக்கீங்களா? தெரியலனா கூட பிரச்சனை இல்ல, தெரியும் ஆனா தரமாட்டேங்கிற குரூப்ல என்ன பண்ணிடாதீங்க. என்ன பண்றது, என் வயசு கம்மியா போச்சு, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, வயசா. ஆனா நீங்க அதனால சொல்றேன் பாருங்களேன், கான்ஸ்டபிளுக்கு வயசு 60 இருக்குங்க, எஸ்ஐக்கு எவ்வளவு தெரியுமா வயசு இருக்கும்? ஆனா இந்த கான்ஸ்டபிள் அவரை பார்த்து என்னமா பண்ணணும், என் வயசு என்ன தெரியுமா அப்படி சொல்லுவார் நினைக்கிறீங்களா? ஆனா என்ன பண்ணுவாரு, அவர் வழியிலதான் செலக்ட் பண்ண மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? அவர் வயசுக்கு இல்ல, அந்த நபருக்கு இல்ல, அந்த அதிகாரத்திற்கு. அதே போல கர்த்தருடைய அதிகாரத்திற்கு நீங்க கனம் கொடுத்தீங்கன்னா, மனுஷனுக்கு கொடுத்தனால கிடையாது, அதிகாரம் கொடுத்தனால அதே பலன் உங்களுக்கு வந்து சேரும். அதான் தீர்க்கதரிசி நினைச்சு ஒருத்தனுக்கு நீ தீர்க்கதரிசிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தனா, தீர்க்கதரிசி ஆசீர்வாதம் உனக்கு வரும். என்னுடைய சீஷன் நினைச்ச ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன்னா, ஹல்லேலூயா.
சோ வசனத்தை கனப்படுத்துங்க. ரெண்டாவது புரிந்து கொள்ளும். புரிந்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டா 9 மணிக்கு வந்திருக்கணும். 9 மணிக்கு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்? நன்றினால நிறைய ஆரம்பிச்சிருங்க. மைக்கு பிடிச்சிக்கிறோம், கீபோர்ட்ஸ் இல்ல, உங்க வாயில இருந்து பாஸ்டர் போதும்னு சொல்ற வரையும் என்ன வந்துட்டே இருக்கணும்? போதும் சொல்றவங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்? என்ன சொல்லல? ஏசப்பா நன்றி, அப்பா நன்றி, பிதாவே நன்றி, ஆவியான நன்றி நன்றின்னு சொல்ல சொல்ல அவர் செஞ்ச நன்மையில உங்க கண்ணு முன்னாடி வரும். எனக்கு சோகம் கொடுத்தீங்களே நன்றி அப்பா, என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே நன்றி அப்பா. மத்தவங்க சுறுசுறுப்பா இல்ல, ஜிம்முக்கு போற நீ சுறுசுறுப்பா இருக்கணும். புரியுதா? ஏன்னா வெயிட் தூக்குறதுனால சோம்பேறியா இருக்க முடியாது. ஆனா நான் பாக்குறப்ப கொஞ்சம் உனைய மாத்திரம் ஒரு மாதிரியா பாக்குறேன். வெரி குட். சோ இன்னைக்கு போன வாரம் அந்த 3வது ஒண்ணு கத்து கொடுத்தேன் பாத்தீங்களா? ஆனா அதை கத்து கொடுக்கல. யாக்கோபு எழுதின நிருபம். சோ இதுவரை சொன்னது புரிஞ்சா? என்னை பாருங்க, கர்த்தருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கர்த்தருக்கு எப்படி பாச சப்போர்ட் பண்ண? அதுக்கப்புறம் தான் சொன்னேன், வசனத்தை என்ன பண்ணுங்க? கனப்படுத்து. பக்கத்துல ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு பேனா வச்சுக்கோங்க. சங்கீதம் வாசிக்கிறீங்களா? அது ஏதாச்சும் ஒரு வசனம் உங்களை சந்தோஷப்படுத்துதா? கோடு போடுங்க, எழுதி வைங்க. அத அன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணுங்க? சொல்லி சொல்லி நன்றி சொல்லுங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கேட்காதீங்க. அவர் வசனத்தை அறிக்கையிடுங்க. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14. என் சகோதரரே, கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அடுத்து அப்படியே எங்க போலாம்? 19வது வசனம். 19 தேவன் ஒருவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். என்ன பாருங்க, பிசாசு என்ன பண்ணுதான்? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்ன சத்தமா சொல்லுங்க? வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்ப இங்க இருக்கிற எத்தனை பேர்கிட்ட விசுவாசம் இருக்குதுன்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? ஆனா 3/4 பேர்கிட்ட பிசாசுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசம் தான் இருக்குது. இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு பாஸ்டர், அவர் இறந்தாரு, 3ஆம் நாள் உயிரோட. இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குது? ஆனா அந்த விசுவாசம் பிசாச ஒரு நாளும் ரட்சித்தது அல்ல. அதே போலதான் பவுல் சொல்லி மன்னிக்கும் யாக்கோபு சொல்லுகிறாரு. அதே போலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குது? கிரியை இல்லாத விசுவாசம். நான் ஏற்கனவே சொன்ன விசுவாசம் தான் உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. ஆனா உன் விசுவாசம் செத்ததா இருக்கும் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சற்று உங்களை நீங்களே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எனக்குள்ள இருக்கிறது செத்த விசுவாசமா அல்ல என்னை ஆரோக்கியமாக்கிற ஜெயிக்க வைக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்குதா? எதை வைத்து என்னுடைய டயர்டா இருக்கார் போல ராஜா. சரி, என்னுடைய விசுவாசம் செத்ததா ஒரு ஜீவனுள்ள விசுவாசம் எப்படி தெரியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே விசுவாசம் உன்னை கிரியை செய்ய வைக்கும். ராஜாமதே உடம்பு முடியலையா? ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல சிமி மாதிரி. சிமிக்கு ரொம்ப உடம்பு முடியல, நேத்து நைட்டு ஃபுல்லா. உங்களால உட்கார முடியாட்டி யூ கேன் டேக் ரெஸ்ட் அட் ஹோம். சரி, என்ன சொல்லிக்கிறேன்? நம்முடைய விசுவாசம் ஒரு நல்ல விசுவாசம் இருக்கும் பொழுது எப்படி தெரியுமா அடையாளம்? உன்னை கிரியை செய்ய வைக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, விசுவாசம்னாலே நமக்கு எந்த அதிகாரம் ஞாபகத்துக்கு வரணும்? எந்த அதிகாரம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும்? எபிரேயர் ஞாபகத்துக்கு வரணும்.
எபிரேயர். விசுவாசத்தினாலே ஆபேல் கிரியை செய்தானா இல்லையா? ஆபேலுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனை பெஸ்டானதை செய்ய வச்சுச்சு. அதுதான் ஒரு அடையாளம். உனக்குள்ளா இருக்கக்கூடிய விசுவாசம் செத்தது கிடையாது. உங்க விசுவாசம் தேவனுக்காக அனுதினமும் எதையாச்சும் பெஸ்ட் செய்ய வச்சுச்சுன்னா நீங்க கவலையே பட வேண்டாம், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவளாய் மாறிவிடுவீர்கள். ஆனா ஆராய்ந்து பாருங்க, இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் என்னுடைய பெஸ்ட கொடுக்க வச்சுச்சா? நான் நன்றி செலுத்தும் பொழுது என்னுடைய பெஸ்டான சத்தம், என்னுடைய பெஸ்டான ஆட்டிடியூட் வந்துச்சா? அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்கள் விசுவாசம் செத்தது கிடையாது. உங்கள் விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கும். அடுத்து பாக்குறோம், விசுவாசத்தினாலே நோவா பேழையை கட்டினான். அப்படின்னா விசுவாசம் உன்னை எதையாச்சும் கிரியை செய்ய வைக்கும், எதையாச்சும் கட்ட வைக்கும். நமக்கு இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக. அதனாலதான் பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது நம்ம எல்லாருமே தேவனுடைய உடன் விளையாட்டுல இருக்கிறோம். என்னது? விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நமக்குள்ள என்ன பண்ண வைக்கும்? பெஸ்டானதை செய்ய வைக்கும், எதையாச்சும் கட்ட வைக்குங்க. விசுவாசம் எதையாச்சும் கட்ட வச்சுச்சா? பாஸ்டர் நான் எதை பாஸ்டர் கட்ட, என் கையில காசு இருந்தா? இல்ல, நீங்க காசு இல்லாம நிறைய கட்டலாங்க. வசனம் சொல்லுகிறது, உங்கள் துதி கர்த்தருக்கு அமர்கிற சிங்காசனமாய் கட்டப்படுகிறது. வார்த்தையினால கட்டி எழுப்பலாம். வசனம் அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். ஆங்கிலத்தில் ஆகப்பட்டிருக்குது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தன்னைத்தானே கட்டி எழுப்புகிறான். உங்களை நீங்களே விசுவாசிச்சுன்னா உங்களை நீங்களே கட்டி எழுப்புவீங்க. வேலையை கட்டி இருக்கணுங்க. வேலையை கட்டுறப்ப எல்லாரும் நோவை பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க? அதே மாதிரிதான் நீங்க அந்நிய பாஷையில பேசுறப்ப நீங்க கற்றுக்கொண்ட எல்லா யோசனைகளுடைய பார்த்து சிரிக்க வைக்கும். ஆனாலும் விசுவாசம் உனக்கெல்லாம் இருக்கும் என்றால் விசுவாசம் உன்னைய கிரியை செய்ய வைக்கும், கட்ட வச்சிருக்கும். ஒன்ன கட்ட வச்சிருக்கோம், ஓ மூலமா மத்தவங்களை கட்ட வச்சிருக்கோம். இடிஞ்சு போன அலங்கத்தை கத்தர் உன் மூலமா கட்டி எழுப்ப போகிறார். ஆராய்ந்து பாருங்க, என் விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசமா இல்ல செத்த விசுவாசமா? போன வாரம் ஃபுல்லா நான் ஒன்னும் கட்டல பாஸ்டர், மத்தவனை உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேன்னா உங்க விசுவாசம் உங்களுக்கு பிரயோஜனம் தராது. தயவு செய்து இன்னையில இருந்து கர்த்தருக்கு, ஆண்டவரே என் விசுவாசம் என்னை கிரியை செய்ய வைக்கட்டும். ஏன்னா நீங்க நிறைய பேரு கண்ட முட்டாள்தனத்தை விசுவாச நம்பிக்கை இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் பாத்தீங்களா விசுவாசத்தினாலே ஆபேல் படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தான்? விசுவாசத்தினாலே நோவா ஒண்ணு செய்யாம சும்மா இருந்தா? இல்ல, அப்படின்னா அது விசுவாசமே கிடையாது. வேதாகமத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே மோசே என்ன பண்ணார்னா, அவர் இருந்த அந்த அழகான பேலஸ விட்டுட்டு வனாந்தரத்திற்கு போனாராம். ஏன்னா அவர் இதன் மேல நோக்கம் இல்லாம கர்த்தர் தனக்காக கொடுக்க போய் ஆசீர்வாதம் மேல நோக்கமா இருந்தார். விசுவாசம் உன்னை என்ன பண்ண வைக்குன்னா, உன்னை கவர்ந்து இழுக்கக்கூடிய பிசாசனுடைய தந்திரத்திலிருந்து உன்னை தூரம் ஓட வைக்கும். விசுவாசம் உன்னை ஓட வச்சிருக்கோம். யோசேப்புக்குள்ள விசுவாசம் இருந்தனாலதான் அவன் போத்திபார் மனை விட்டு ஓடி போனான். ஆராய்ந்து பாருங்க, இதுதான் உனக்கு பிரயோஜனம் உள்ள விசுவாசம். போன் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஐயோ 10 நிமிஷம் ஆயிடுச்சே, இதுக்கு மேல பார்த்தா நான் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருவேன்னு சொல்லிட்டு அதை விட்டு ஓடி போயிருந்தேன்னா உன்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமாய் மாறிவிடும். அதை விட்டுட்டு சும்மா வந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடினதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், ஃபியூஸ் போன 1000 பல்பை விட எரிகிற 2 பல்பு நல்லது. செஞ்சா பெஸ்டானதை செய்வேன், அதுதான் விசுவாசம். விசுவாசம் உங்களை பெஸ்டா செய்ய வைக்குங்க. நான் சொல்றேன்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், 3க்கு எந்திரிக்கிறது ஏதோ கஷ்டப்பட்டனால நான் எந்திரிக்கல. நான் அவரை விசுவாசிச்சேன். அவர் விசுவாசிச்சேன்னா என்ன பண்ண வைக்குன்னு சொல்லுங்க. அவர் சொன்னதை நான் செய்வேன். அவர் சொன்னதை நான் செய்யறப்ப என் வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமா மாறுது. ஹல்லேலூயா. விசுவாசம் உன்னை பெஸ்டானதை செய்ய வைக்கும். அவங்களுக்கு தெரியும், ஏய்
10 பேர் ஆராதிச்சாலும் அந்த ஒரு பிரதர், அந்த ஒரு சிஸ்டர் பண்ற வர்ஷிப் வந்து சூப்பரா இருக்கும். உங்க ஆராதனையை பார்த்து உங்க ஊழியக்கார் சொல்லணும், இவங்க பெஸ்டான வர்ஷிப் என்னை கொடுத்தாங்க, இவங்க பெஸ்டான பிரேயரை பண்ணாங்க. உங்களை கட்டி எழுப்புங்க. 3வது மோசே ஓடினார். எதை விட்டுட்டு? அவரால் ஜாலியா இருந்திருக்கலாங்க. ஏய், அவங்க தானே கஷ்டப்பட்டு, நான் எப்படி இருக்கிறேன், ஜாலியா தான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் இருந்திருக்கலாம். ஆனா விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா, அது ஜாலியாவே இருந்தாலும் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஓட்டத்துல நான் ஓட போறேன்னு ஓட வச்சிச்சு. விசுவாசம் உங்களை ஓட வைக்கணும். அப்படியே நீங்க வாசின்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசம் எவனுமே சும்மா இல்ல. சோ விசுவாசம் உன்னை என்ன பண்ணாது, தொடப்பத்தையாச்சும் எடுத்து உங்க வீட்டையாச்சும் தொடங்க வைக்கும். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் பண்ணாது, விசுவாசம் உன்னை சும்மா உட்கார விடாது. ஆனா எனக்கு முக்காவாசி கிறிஸ்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஜபத்திலையும் 0, பைபிள் வாசிக்கிறது. பைபிள் எப்படி வாசிக்கிறது? இந்த போன்ல வருது. கர்த்தர் என் கூட பேசினார் கர்த்தர் என்கிட்ட பேசினார் பாஸ்டர். நீ மனசுல கண்ட கருமாந்திரத்தை நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்கிற? இல்ல 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 இல்ல, கர்த்தர் அப்படிலாம் பேச மாட்டாரு. அதுக்குன்னு சிஸ்டமேட்டிக்கா நீ படிச்சிருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சோ விசுவாசம்னாலே அது உன்னை என்ன பண்ண வைக்கும்? கிரியை செய்ய வைக்கும். எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 5:6. கலாத்தியர் 5:6. ஒன்றுக்கும் கர்த்தருக்கு என்ன மேட்டர்னா, நீ விருத்த சேதனம் பண்ணிருக்கியா, விருத்த சேதனம் பண்ணலையா கிடையாது. நீ வெள்ளை சட்டை போட்டிருக்கியா, கள்ள சட்டை போட்டிருக்கியா மேட்டர் கிடையாது. நகையை கழட்டிட்டியா, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. கர்த்தருக்கு என்ன மேட்டர்னா, அன்பினால் கிரியை செய்கிற. புரியுதா? ரொம்ப சிம்பிள் நினைக்கிறேன். நீங்க நல்லா நன்றி சொல்றீங்கன்னா புரியும், இல்லாட்டி ஷூவை போய் நக்கி இருப்பீங்க. பாஸ்டர் இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பாஸ்டர் மூலம் பேசினார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். இன்னமும் நீ இண்டெக்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கிற, வீட்டுல எல்லாம் பைபிளை தொடங்க. சகோதரரே, நான் இதை பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என் ஜனங்கள் எல்லாம் ஆராதனைக்கு கரெக்டா வரதுனால உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நான் மாறணும். பாருங்க, இப்பதான் பைபிளை உத்து பாக்குறது. சரி வாசிங்க. நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம். ஏன்னா உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. நல்லா பாருங்க, விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில பேரு பைபிள் அவ்வளவு நேரம் வாசிச்சுட்டு அவன் வாழ்க்கையில அன்பே இல்லாம இருப்பாங்க. அப்படின்னா அந்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். விசுவாசத்தை குறிச்சு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. விசுவாசம்னா ஏதோ நான் நம்புறேன் கர்த்தர் செய்வாருன்னு சொல்றது கிடையாது. நான் நம்புறேன், அதனால கர்த்தர் சொன்னதை செய்ய போறேன். விசுவாசம் என்ன கிடையாது. நான் நம்புறேன் கர்த்தர் செய்வாருங்கிறது கிடையாது. விசுவாசம் என்பது நான் அவரை நம்புறேன், அதனால அவர் சொன்னதை கீழ்ப்படிய போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, என் அப்பா அம்மா சொல்றாங்க, என் வீட்டுல சொல்றாங்க, ஆனா நான் அவரை நம்புறேன், அதனால அவர் சொல்றது செய்ய போறேன். யாருக்காச்சும் புரியுதா? அப்படி அவரை நம்பி அவர் சொன்னதை செய்யறப்ப நீங்க அவருடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்க இப்ப வரை ஏன் தெரியுமா அவருடைய மகிமையை பார்க்கல? நம்புறீங்க, ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க?
உங்க நம்பிக்கை எப்ப தெரியுமா முழுமை அடைய ஆரம்பிக்குது? நான் நம்புகிறேன், அதனால அவர் சொல்றதை செய்யறேன். உதாரணத்துக்கு ஒரு கதை சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க. ஒரு மலை உச்சில ஒருத்தர் மரத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், புடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு சத்தம் கேக்குது, மரத்தை விடு, மரத்தை விடு. இது அந்த சத்தத்தை நம்மள என்ன பண்ணணும், விடணும். கர்த்தருடைய கரம் அவனை தாங்க. ஆனா நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நான் நம்புறேன் நீங்க பிடிப்பீங்க, ஆனா என்ன விட மாட்டேன். கடைசி வரையும் கர்த்தருடைய கரம் உன்னை தாங்குவதை நீ பார்க்கவே போறது கிடையாது. அவன் சொல்றான், நான் நம்புறேன் ஆனா என்ன விட மாட்டேன். நீங்க நிறைய பேர் இதான் சொல்லிக்கிறீங்க, நான் நம்புறேன் ஆனா இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன். கடைசி வரை வாயில என்ன பண்ணிட்டே இருங்க, எதை கண்ணுல பார்க்க மாட்டீங்க. எத்தனை பேரு இதுல சொல்லப்பட்டிருக்கிறத என் வாய் அரிக்கிறத என் கண் பார்க்கணும்னு சொல்றீங்க? அப்ப உங்க வாய் அரிக்கிறத உங்கள் உடல் செய்ய ஆரம்பிக்கிறது. நம்பினீங்கன்னா எதை விடுங்க, அவர் சொல்றத செய்யுங்க. அவர் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அந்த தேசத்துக்கு இந்த தேசத்துலாம் போன்னு சொல்ல, ஆராதனைக்கு நேரா வான்னு சொல்றாரு, சீக்கிரம் வான்னு சொல்றாரு. அவர் சத்தத்தை நம்புனீங்கன்னா செய்வீங்க. அடுத்த வாரம் மரத்தை புடிச்சு என்ன சொல்லுவீங்க, நான் நம்புறேன் பாஸ்டர் ஆனா ஆராதனைக்கு மாத்திரம் எப்ப வர மாட்டேன். உங்களுடைய விசுவாசம் செத்தது. புரியுதா? நீங்க சொல்றீங்க என்னப்பா சார் ஆராதனைக்கு வர, ஏன் தெரியுமா? இதுதான் நீங்க அவருக்காக செய்யக்கூடியதுலயே ரொம்ப ஈஸியான கட்டளை. நான் உங்களை பார்த்து கேக்குறேன், சர்ச்சுக்கு சீக்கிரம் வர்றது ஈஸியான கட்டளையா, இல்ல செத்தவனை உயிரோடு எழுப்புறது ஈஸியான கட்டளையா? சொல்லுங்க. கர்த்தருக்கு சீக்கிரம் வர்றது ஈஸியான கட்டளையா, உன் சத்துருவை மன்னிக்கிறது ஈஸியான கட்டளையா? சொல்லுங்க. இந்த சீக்கிரத்தையே உங்களால கீழ்ப்படிய முடியாட்டி அது கீழ்படுறதுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்க மாட்டார். எனக்கு அதுக்கு பலன் வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அவர் சொன்ன இந்த சின்னதுக்கு உங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. பாருங்க, நம்ம மக்களுக்கு சபைக்கு லேட்டா வர்றதுக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா எனக்கு புரியுது. there are times, ஒரு சில நேரத்துல நம்ம ஆசைப்பட்டும் முடியாம போச்சு, ஓகே. ஆனா மாசத்துல 4 வாரமும் ஆசைப்பட்டு முடியலன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே ஆசைப்படலன்னு அர்த்தம். சோ விசுவாசம் என்பது என்ன? நான் நம்புகிறேன், அதனால அவர் சொல்றதை செய்ய போறேன். சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் என்றால் என்ன? ஒரு கெட்ட படம் வருது, நான் அவரை நம்புறேன், அவர் நம்புறதுனால அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வருது, இது எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, இதை நான் பார்க்க கூடாது, அவரை நம்புகிறபடினாலே அவர் சொன்னதை நான் செய்ய போறேன். புரிஞ்சா? எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, ஆனா அவர் மன்னிக்க சொல்றாரு, அதனால என்ன பண்றேன். எப்ப தெரியுமா எங்க விசுவாசம் அதிகமா இருக்குன்னு சீசர் வந்து கேட்டாங்க. பேதுரு வந்து கேட்கிறாரு தெரியுமா, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகரியும்னு. எப்ப தெரியுமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டான்? ஏசப்ப சொல்றாரு, நீ உன்னுடைய சத்துருவை 7-70 முறை மன்னிக்கணும்னு சொன்னாரு. உடனே பேதுரு என்ன பண்ணாரு? விசுவாசம் அதிகரிக்கும். ஏன்? மன்னிக்கிறதுக்கு என்ன தேவை? விசுவாசிங்க, விசுவாசனால கீழ்படிங்க. கீழ்படிறப்ப கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு லெவல் ஆஃப் விசுவாசத்தை கொடுப்பாரு. புரிஞ்சா? விசுவாசம் வளர வைக்கும். விசுவாசம் எப்ப தெரியுமா வளரும்? கீழ்படிய வளரும். விசுவாசம் எப்ப வளரும் சொல்லுங்க. இப்ப என் விசுவாசம் இவ்வளவு இருக்குது, இந்த இதுல என்னுடைய பலத்தினால எது எதுக்கெல்லாம் கீழ்ப்படி முடியுமோ அதுக்கெல்லாம் கீழ்படுகிறப்ப கர்த்தருடைய விசுவாசம் அதிகரிக்கிறார். அந்த விசுவாசம் எது எதுக்கெல்லாம் இப்ப யாராலையும் போய் செத்தவன உயிரோட எழுப்ப முடியுதா? அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் அடையிறதுக்கு முன்னாடி காய்ச்சல் தலைவலி என்ன பண்ணிருக்கணும்?
அந்த விசுவாசம் அடைய போட்டு எங்க போயிருக்கணும்? நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ண விசுவாசத்தோட இருந்திருக்கேன். இப்ப யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு நேராக போங்க. யாக்கோபு 3:2-14. யாக்கோபு 2:14. என் சகோதரரே, ஓகே, விசுவாசத்துடைய கிளைமேக்ஸ் போறதுக்கு முன்னாடி ஜெனரலா அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையில ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய அநேக முகங்கள் டயர்டா இருக்கு. எதுக்காக ஓடுறேன்னு தெரியாம ஓடிக்கி இருக்கிறீங்க. அப்படி வாழ்க்கையை வாழாதீங்க. எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம்? அவங்க வீட்டுல அது வந்துருச்சு, அதனால நான் வாங்கணும். ஆனா இதை நான் வாங்குறதுக்கு இன்னும் நிறைய வேலை செய்யணும். என்ஜாய் பண்ணி வேலை செய்யுங்க. என்ஜாய் பண்ணி வேலை செய்யுங்க. வேலை செய்யக்கூடாதுன்னு வேதாவங்க சொல்லல. வேதாவங்க போட்டு வேலை செய்யாம சாப்பாட்டுலயே கை வைக்காத. ஆனா நீங்க என்ன விட்டீங்க? சாப்பாட்டுலயே கை வைக்காத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்குங்க. என்ஜாய் பண்ணுங்க லைஃப. என்ஜாய் தப்பான இடத்துல கிடையாது, நல்ல இடத்துல. என்ன பாருங்க, பல இடத்துல வேலை பண்ணிட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய வீட்டுல எப்படி என்ஜாய் பண்ணிக்கிறீங்க? சோ என் சகோதரரே, ஒருவன் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? இங்க நிறைய பேத்துக்குள்ள விசுவாசம் இருக்குதான், விசுவாசம் என்ன தர மாட்டேங்குது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசம் ஒண்ணு ரசிக்குமா? வாசிங்க 15. அனுதினம் ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போது அப்படியே விசுவாசம் கிரியில் இல்லாதிருந்தால், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியில் உண்டு. நான் என்ன சொல்ல, விசுவாசம் போது என்ன பண்ண வைக்கும்? என்ன கிரிய? பெஸ்ட் ஆனதை செய்ய வைக்கும். சொல்லுங்க சத்தமா. பெஸ்ட் ஆனதை கட்ட வைக்கும். உடைக்க விடாது, கட்டி ஓட வைக்கும். யோசேப்பு மாதிரி பாவத்தை விட்டு ஓட வைக்கும். மோசே மாதிரி உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் என்ன பண்ண வைக்கும்? கடைசி என்ன பண்ணும்னா, விசுவாசம் உங்களை அன்பு கூற வைக்கும். அன்பு கூற வைக்கும். உங்க வீட்டார அன்பு கூற வைக்கும். அங்க இருந்து ஆரம்பிப்போம். யார அன்பு கூற வைக்கும்? உங்க மாமனார் மாமியார சில நேரத்துல கஷ்டம்தான். என்னை பாருங்க, போச்சுடா. உங்க மாமனார் மாமியார, ஏன் அப்பா அம்மாவையே கோபம் வரும். என்ன வரும்? கோபம் வர்றது தப்பே கிடையாது. சொல்லுங்க பாக்கலாம். ஆனா 1 டேக்கு மேல கோபம் வரக்கூடாது. இது நான் சொல்ல வேணாம். சொல்லி கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில உட்காந்து உன் இருதயத்தோட பேசு. சண்டை போட்டு கூட்டு என்ன பண்ணிருக்காத, சண்டை போடாது. அவங்கிட்ட பேசினால உன் கோபம் குறைய போறது கிடையாது. கோபம் உன் இருதயத்துல உன்கிட்ட பேசிட்டு கர்த்தட்ட பேசி கர்த்த சரி பண்ணுவார். கஷ்டம் பண்ணாலும் செய்யுங்க. அதுக்காக அது ஒரு பெரிய இது. நான் என்ன சொன்னேன் பாத்தீங்களா? அது ஃபேமிலியை பத்தி பேசுறப்ப பேசலாம். இப்போதைக்கு சிம்பிளாவே சொல்லிடுறேன். உண்மையுள்ள விசுவாசம் அன்பு கூற வைக்கும். யார? உங்க வீட்டார அன்பு கூற வைக்கும். உங்க வீட்டார நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை கோபப்படுத்துவாங்க. ஆனாலும் யாரோ ஒருத்தர், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேச்சாளர் சொல்றாரு, உங்க முகத்துல யாராவது காரி குப்பினா என்ன பண்ணுவீங்க? தோடசி நான் பாட்டுக்கு போக போறேன். அந்த மாதிரி போகணும். பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி பண்றப்ப போகல, அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்காரங்க அப்படி பண்றப்ப என்ன பண்ணுங்க? உங்க மாமனார் மாமியார் சொல்லணும்,
என்னாச்சுன்னு தெரியல, என்னை அன்பு கூற ஆரம்பிச்சிட்டான். யாரு? இப்ப இருக்க மாமனார் மம்மி எல்லாம் அவ அன்பு கூறாட்டி பரவாயில்ல தம்பி, என் பிள்ளையும் என்னை அன்பு கூற வைக்காம போயிட்டாப்பா. இதுக்கு பேர் என்னப்பா விசுவாசம்? எல்லாம் ஏன் தெரியுமா சிரிக்கிறீங்க? கூட்டத்தோட கூட்டமா சிரிச்சா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இப்ப நீங்க யாரு, உங்க ஊரு, உங்க பேரு எல்லாம் எனக்கு சொல்ல வருது என்னன்னா, உண்மையுள்ள விசுவாசம் அன்பு கூறது. மறுபடியும் சொல்றேன், விசுவாசம் பெஸ்ட் ஆனதை செய்ய வைக்கும். பெஸ்ட் என்ன பாஸ்டர்? அப்படி உங்க பர்ஸ திறந்தீங்கன்னா கிழிஞ்சு போன நோட்ல எடுத்து கொடுக்கறது கிடையாது. என்ன பாருங்களேன், இந்த 10 ரூபாய் யாரு போடுறது கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. வரிசை என்னது ஒன்லி இல்ல பெஸ்டானதை கொடுங்க. சொல்லுங்க. சரி, இப்ப நான் எப்படின்னா, எனக்கு எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு எனக்கு 3000 காணிக்க வச்சு வச்சுக்கோங்களேன். 3000 காணிக்க வச்சு நான் தசமா கொடுக்கணுமா? எவ்வளவு கொடுக்கணும்? ஆனா நான் எப்படி எனக்கு 5000 வந்துச்சு. வந்தது என்னதான் நீங்க நினைச்சுக்க கூடாது, உங்களை மாத்திரம்தான் நான் செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். நீங்களா செய்ய மாட்டீங்க பாஸ்டர், செஞ்சாதான் தெரியும். என்ன பண்ணக்கூடாது இல்ல. எனக்கு 1,00,000 ரூபாய் வந்தாலும் 15,000 அப்படியே என்ன பண்ணிடுவேன் எடுத்து, 45,000 வந்தாலும் எவ்வளவு எடுப்பேன்? 45,000 ரூபாய். 45,000 எவ்வளவு கொடுக்கணும்? கூட கொடுப்போமே, பெஸ்ட் கொடுப்போம். 4,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன். தசமம் வந்து பழைய ஏற்பாட்டு கணக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுல சொல்லுவாங்க 1 மணி நேரமா ஜெபம் பண்ணணும். சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க எவ்வளவு ஜெபம் பண்ண. சில கிறிஸ்தவர்கள் இல்லப்பா 24 மணி நேரம் இருக்குது, 24 மணி நேரத்துல எவ்வளவு ஜெபம் பண்ணோம்? 2.5 மணி நேரம் கணக்கு போட்டு நான் சொல்லுவேன் 2.5 அதெல்லாம் தாண்டி கொடுப்பேன் நானு. நீங்க சொல்றீங்க நேரம் இல்லையே பாஸ்டர். உங்களுக்கு 30 மணி நேரம் ஒரு நாள்ல இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்காது. ஏன்னா என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். எதுக்கு? பெஸ்ட கொடுக்கணும். பெஸ்ட் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபையில அல்லேலூயா சொன்னா பெஸ்டா அல்லேலூயா இருக்கணும். ஒரு சிலர் பைபிள் வாசிச்சாங்கன்னா ஐயோ எவ்வளவு சத்தமா வாசிக்கிறாங்க. நீங்க பாதி பேர் உயிர் போயிருமோங்கிற பயத்திலேயே வாசிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், கிருபை. பெஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது சொல்லுங்க, கட்டுவாங்க. தங்களை தாங்களே கட்டி எழுப்புவாங்க, மற்றவங்களை கட்டி எழுப்புவாங்க. மூணாவது இல்ல நோட்ல எழுதுனீங்களா? அதை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் விசுவாசம் என்ன என்னவே பாக்குறீங்களே. இப்ப பண்ண பிரசங்கத்துக்கு பாயிண்ட் கேட்டாலே விசுவாசம் என்ன பண்ண வைக்கும்? என்ன பண்ண வைக்கின்றா? சொல்லு, எழுது எழுது. நீ மெசேஜ் எல்லாம் எழுது. பெஸ்டா எங்க நான் என்னங்க 7 பாயிண்டா சொன்னேன். 4 பாயிண்ட் பெஸ்டானதை செய்ய வைக்கும். எழுதுங்க எழுதுங்க, பெஸ்ட் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் பாயிண்ட் பாயிண்டா சொன்னாதான் பெஸ்ட். ரெண்டாவது கட்ட வைக்கும். நீங்க பைபிள் வாசிக்கிறப்ப கட்டப்படுறீங்க, துதிக்கிறப்ப கட்டப்படுறீங்க, அந்நிய பாஷையில பேசுறப்ப கட்டப்படுறீங்க, சபை ஒன்று கூடி வரும் பொழுது கட்டப்படுறீங்க. மூணாவது விசுவாசம் ஓட வைக்கும். எழுதுனீங்களா? எழுதுங்க. எல்லாரும் எழுதிக்கிருக்க. ஓட வைக்கும். யார் மாதிரி? யோசேப்பு மாதிரி, மோசே மாதிரி ஓட வைக்கும். இந்த உலகத்தினுடைய அட்ராக்ஷன் இருந்து உங்களை ஓட வைக்கும். நீங்க நினைச்சிடக்கூடாது ஐயோ யோசிப்பு ஒரு நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டானே. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் அவனுக்கு ஒரு சூப்பரான மனைவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசே இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போனானே அவன் கவலைப்படல. ஏன்னா கர்த்தர் அதை காட்டுல அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கடைசி விசுவாசம் என்ன பண்ண வைக்கும்? அன்பு கூற வைக்கும். சோ விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? விசுவாசம் வரதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? விசுவாசம் வரதுக்கு நான் என்ன பண்ணணும்?
கேட்கணும். கேட்கணும். யாருடைய வார்த்தைய? ஊழியர்களுடைய வார்த்தைய. இந்த மூணாவது இது மாத்திரம் நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கு அந்த ரெண்டையும் செஞ்சிருக்கணும். இந்த மூணாவது என்ன தெரியுமா சொல்றேன்? அவரோடு உறவாடணும். சொல்லுங்க, அவரோடு உறவாடணும். நான் அவனை சொல்லவா, நீங்க யாரு கூட ரொம்ப பழகுறீங்களோ அவங்க மாதிரிதான் பேசுவீங்க. புரியுதா நான் பேசுறது? நான் நிறைய ஏல போல வாழ அவங்களோட ஒரு 4 நாள் நீ வச்சுக்கோங்களேன். என்னல போல வாழ ஏனுங்க அண்ணா அப்படி பொன் உங்களே அறியாம வந்துடும். அதே மாதிரிதான் நீ தேவனோடு உறவாடுகிறவனா இருப்பான் என்றால் நீ பேசுவது தேவனை போல ஜீசஸ். ஆனா நீங்க பேசுறது கேட்டா ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான்? ஏய் நீ பேசுறது என்ன சொல்லுவாங்க? பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரநேறி போயிறாரு. இவன் போய் பிரசங்கம் பண்றான் ஆலயத்துல இருந்து. அப்ப பரிசேயர் சதுசேயர் சொல்றாங்க, இவன் கல்லாதவனாச்சே, எப்படி இப்படி பேசுறான்? வசனம் சொல்லுது, ஓ இவன் தேவனோடு இருந்தவன், இயேசுவோடு இருந்தவன். நான் சொல்றேன், இந்த மூணாவது விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க அவரோடு பேசும் பொழுது அவர் பேசுவதை போல நீங்க பேசிடுவீங்க. அதனாலதான் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட மத்தவனை பத்தி குறை சொல்றானா, தயவு செய்து அவங்க கூட ரொம்ப நேரம் செலவு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க குறை சொல்றதா மாறிடுவீங்க. நீங்க சொல்லி நானும் அப்படி இல்ல பாஸ்டர், இல்ல அதுக்கு காரணம் உங்க முட்டாள்தனம். உங்க மண்டையை நீங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க. நீங்க யாருடைய பேச்சு கேட்கிறீங்களோ அவங்கள போல பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நீங்க பார்க்கக்கூடிய நாடகத்தை கவனமா தெரிந்து கொள்ளுங்க. படம் பார்த்து பாருங்க. ஐ மீன் சூஸ் பண்ணுங்க. கண்டலையும் கண்ட மாதிரி என்ன பண்ணாதீங்க. அதுல ஏதோ ஒரு பயோகிராபி பத்தி போட்டிருக்குதா, அல்ல ஒரு குடும்பத்தோட உட்காந்து ஒரு நல்ல காமெடியா, அதை பாருங்க. அதை விட்டுட்டு இந்த குத்துறது, கொலை பண்றது, குடும்பத்தை நாசம் பண்றது, அதை என்ன பண்ணிடாதீங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா அதே போல என்ன பண்ணிடுவீங்க. ஆனா அதெல்லாம் ஒதுக்கிட்டு யாருமே இல்லாதப்ப இயேசுவோட பேசி பாருங்களேன். நீங்க வெளியில வந்துறப்ப நீங்க மனுஷன் மாதிரி பேச முடியாது. அந்த விசுவாசத்தை உடையலா நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக அற்புதங்களை நீங்கள் காண முடியாது செய்ய போகிறார். நம்ம எல்லோருமே ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்க. எப்பயுமே வார்த்தை கேட்ட உடனே அதை கனப்படுத்துவதற்கு ஒரு நல்ல அடையாளம் வாழ்க்கை. நன்றி. நன்றி கொடுக்கிறப்ப பெஸ்டான நன்றியை கொடுத்து பழகுங்க. அவன் பண்ண மாட்டேங்கிறான், அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனோட சேர்ந்து போகாம, என் கர்த்தர் என்னிடத்துல பேசியிருக்கிறாரு, அதனால யாரு செய்யறாங்களோ இல்லையோ, நான் கர்த்தருக்கு பெஸ்டானது செய்ய போறேன்னு செய்யுங்க. கர்த்தர் எவன் ஆசீர்வதிக்கிறாரு உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தர் விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கிறது. இதற்கு விசுவாசத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உடைய வார்த்தையை ஊழியக்காரர் மூலமா, எங்கள் வாயிலின் மூலமா, அப்பொழுது கடைசியாக நாங்கள் டைரக்டா மூலமாக கேட்க போகிறோம். அந்த சப்தம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய விசுவாசத்தை ஆலமரத்தை போல மாற்றப் போகிறபடி நான் சொல்றேன். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இதோ இவர்கள் அனுதினமும் உம்முடைய வார்த்தை அறிக்கையிட்டு அதை கேட்கும் பொழுது இவருடைய விசுவாசத்தை நீர் அதிகரிக்க போகிறபடி நான் சொல்றேன். உம்மோடு உறவாடும் பொழுது உம்முடைய சத்தத்தை இவர்கள் உணரப் போகிறபடினாலே இவருடைய விசுவாசம் இன்னும் பெரிதாக போகிறபடி நான் சொல்றேன். அந்த விசுவாசம் இவர்களை கிரியை செய்ய வைக்க போறதாக சொல்றேன். கர்த்தரிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எங்க விசுவாசம் செட்டதா இருக்கக்கூடாது. எங்க விசுவாசம் கிரியை செய்யக்கூடிய விசுவாசமா இருக்க வேண்டும். எங்கள் விசுவாசம் பெஸ்டானதை செய்ய வைக்கணும். எங்க விசுவாசம் எங்களை கட்டி எழுப்ப வைக்க வேண்டும். நீங்க இது நான் ஜெபம் பண்ணதுக்காக சொல்லல, இது நீங்க ஜெபிக்கிற நேரம். வாலிபெல்லாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க.
உங்க வாயை ஜபத்துக்கு பயன்படுத்தி பழகுங்க. என் விசுவாசம் என் அன்பு கூட வைக்கணும். என் விசுவாசம் என்ன தேவையில்லாத காரியத்தை விட்டு ஓட வைக்கணும். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் மூலம் கண்ட மகிமை, ஆபிரகாம் கண்ட மகிமை, இதோ மோசே கண்ட மகிமை, பார்க்கிலும் பெரிதான மகிமைகளை கண்கள் காண போயிடப்படினால ஸ்தோத்திரம் ராஜா. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய நாமத்திற்கு எல்லா துதிகிற மகிமை செலுத்துகிறோம். செல்ல பிதாவே. எல்லோருமே சேர்ந்து சொல்லுவோம். இலக்கணம் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கும். கலைப்பு சமரமாய் வயது சேர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் சந்தோஷம், சமாதானம் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் இங்க இருக்கிற அனைவரோடும் கூட இருப்பதாக.